இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரமேஷ், அதே போல பிரதமருடைய இல்லத்தில் நடந்த அந்த தேநீர் விருந்தினுடைய காட்சிகளும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்கன்னு தெரியும். இதுல புதிய முகங்களா யார் நீங்க பாக்குறீங்க? புதிய முகங்கள் என்று பார்த்தோமேனால் பண்டி சஞ்சய்குமார் புதிய முகம். அவர் தெலங்கானா மாநில பாஜக தலைவராக ஏற்கனவே பதவி வகித்திருக்கின்றார். இந்த மக்களவை தேர்தலிலே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். அதே போல ஹர்ஷ் மல்கோத்ரா அவர் கிழக்கு டெல்லி மக்களவை தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். முதன்முறையாக அவர் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். இது போன்று பல்வேறு முக்கிய முகங்கள் அந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. பெரும்பாலும் பல்வேறு பழைய முகங்கள் மீண்டும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட பிரகலாத் ஜோஷி, ராம்தாஸ் அத்வாலே, குமாரசாமி, இப்படி பல்வேறு பழைய முகங்கள், பூபேந்திர யாதவ், அதே போல நிர்மலா சீதாராமன் அவர்கள், இப்படி பல்வேறு பழைய முகங்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறார். பழைய முகம் தான் அவர். எனவே அவர் இடம்பெற்றிருப்பதை பார்க்கும்போது எல் முருகனுக்கு மீண்டும் அமைச்சரவையிலே வாய்ப்பு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, அப்ப அண்ணாமலை இல்லை, எல் முருகன் இருக்கிறார் இந்த காட்சிகள்ல. அப்படின்னா எல் முருகன் மீண்டும் ரீடைன் பண்றாங்க அப்படின்றதான் அர்த்தம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர் தற்போது மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிறார். தேர்தலுக்கு முன்னதான் அவருடைய எம்பி பதவி நிறைவடைந்தது. இருப்பினும் மீண்டும் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இப்போது இவருக்கு பதிலாக வேறு யாரேனும் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதாக இருந்தால் இவரை ராஜினாமா செய்து இவருக்கு பதிலாக வேறு யார் வருகிறார்களோ அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட வேண்டும். இப்படி பல்வேறு சிக்கல் இருக்கின்றது. எனவே அவற்றையெல்லாம் வேண்டாம் என முடிவு செய்து எல் முருகன் அவர்களே மீண்டும் தொடர பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. மேலும் எல் முருகன் அவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவரும் கூட, தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தினுடைய துணைத் தலைவராகவும் கூட அவர் பதவிகளை வைத்திருக்கின்றார். எனவே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அளிப்பது என்கிற அடிப்படையில் எல் முருகனே மீண்டும் தொடரலாம் என பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.